12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற வாங்கி பயன்படுத்துவீர் சுறா கைடு 2025-26 புதிய பதிப்பு. அதிக பக்கங்கள், அதே தரம், தற்போது குறைந்த விலையில். சுறா கைடு அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே விழுப்புரத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பல கிராமங்களை சேர்ந்த மக்கள் தங்களுக்கு எந்த நிவாரண உதவிகளும் கிடைக்கவில்லை என கூறி திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் செய்தனர். அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற அமைச்சர் பொன்முடி மீது சேறு வீசப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி பொன்முடி கூறும்போது, சேறு வீசியவர்கள் யார் என்பது தெரியும் என்றார். கேட்டுருக்காரு. அது சரி, அதை ட்விட்டர் யார் அடித்ததுன்னு உங்களுக்கு தெரியாத ஒன்றும் கிடையாது. கை கொடுத்து கை வேற கொடுக்குனாங்க. நீங்கள் தான் நம்ம ஃபோட்டோவிலே பார்த்துருப்பாங்க. அவங்க கை கொடுக்குறவங்க தான் அவங்க எல்லாத்தையும் அந்த மாதிரி கை கொடுக்குனாங்க. அது நாங்கள் மாவட்ட ஆட்சியர் எல்லோரும் இங்கே நம்ம மாவட்ட நிர்வாகி நம்ம கௌதம் சிகாமணி எல்லாம் தான் நாங்கள் இங்கே இருந்தோம். எல்லார் மேலேயும் அவங்க பின்னாலேருந்து காரை விட்டு இறங்கலன்னே ஒரு தொலைக்காட்சியில் பேசுகிறாங்க. எந்த தொலைக்காட்சின்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நாங்கள் இறங்கி பேச அரை மணி நேரத்துக்கு மேலே அங்கே பேசி அந்த உள்ளெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அப்படி வரும்போது வேண்டுமென்றே அரசியலாக்குவதற்காக அதுவும் அவர் சொல்கிறாருனாக்கா அவன் பண்ணதே அந்த கட்சியை சார்ந்த ஒருவர் தான். அது யாருன்னு உங்களுக்கே தெரியும். அவங்க பேர்லாம் ஒரு 5-6 மாதத்துக்கு முன்னே பத்திரிகைகள்லாம் வந்தது. எதனால் வந்தது, எப்படி வந்தது, யாரால் வந்ததுங்கிறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அதனால் பாதிக்கப்பட்டவர் அந்த கட்சியிலேருந்து யாருங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியாதில்ல. பத்திரிகையாளர்கள் என்னை விட உங்களுக்கு தெளிவாக தெரியும். அப்படி இருந்தவங்க ஒரு அரசியல் பண்ணுறதுக்காக அது பண்ணாங்களே தவிர உண்மையிலேயே அங்கே பொதுமக்களுக்கு எந்த விதமான இதுவும் இல்லை. மாவட்ட ஆட்சியரும் அங்கேயே இருந்து அவர்களுக்கு அதனால தான் சாலை மறியல்னு பண்ணி தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்தையே நம்பிக்கை தெரிய வேண்டும் என்று ஒரு அரசியல் பண்ண ஆரம்பித்தார்கள். அதை தடை செய்வதற்காகத்தான் நாங்கள் உடனடியாக அங்கே சென்று அங்கே இருந்த மக்களோடு பேசி அவர்களை அகற்றி அந்த தேசிய நெடுஞ்சாலையிலே போக்குவரத்தையும் சரி செய்துவிட்டு வந்திருக்கிறோம். அதான் நடந்திருக்கு. உண்மையில் அதுதான். இது சேத்த வாரி இறைக்கிறதுக்கெல்லாம் அங்கே நம்மளால் விட்டுருவாங்களா? அவங்க நாங்கள் வரும்போது பின்னால் இருந்துக்கிட்டு ஏதோ ஒன்று இறைஞ்சாங்க. அந்த சட்டையில் கொஞ்சம் அப்படியே இருந்தது தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது ஒரு பெரிய இதாவாக்கா நாங்கள் விரும்பலை. அப்படியே விரும்பியிருந்தால் அதுக்கப்புறமும் நான் அந்த பகுதிகளுக்கெல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கள் தொகுதிக்கு பூரா நான் போயிட்டு எல்லா இடங்கள்லையும் நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்தோம். தொகுதி மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பல்வேறு இடங்களுக்கு சென்று இந்த பணிகளை எல்லாம் செய்து கொண்டு தான் இருக்கிறோம். அதனால் எதுவும் தடைபடலை. அவர்கள் அரசியலாக்க நினைத்தாலும் எங்கள் தமிழக முதலமைச்சர் அவர்கள் அவர் ஆணையின்படி இந்த வெள்ளத்தடுப்பை முதலில் நாம் நிறுத்த வேண்டும் என்பது தான் எங்களுடைய நோக்கம். அவர் எங்கள் மேலே மட்டும் அடிக்கலை, கூட வந்த ஆட்சியர் மேலே கூட அது மேலே சும்மா அப்படி போட்டாங்க. அது எல்லார் மேலேயும் அப்படி பட்டுச்சுன்னு வச்சுக்கலாம், துளியாக பட்டிருக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது எந்த கட்சின்னு உங்களுக்கு தெரியும். அந்த அரசியல் ரீதியாக நான் அதெல்லாம் பேர்லாம் சொல்லி அது அவங்களே மாவட்ட ஆட்சியர் மேல இது பட்டிருக்கு. இது எப்படி இது ஒரு புகாரை பதிவு பண்ணி சரியாக இருக்கின்றது. பல்வேறு தரப்பட்ட மக்கள் சொல்லுங்க. நீங்கள் பத்திரிகையாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுங்களேன். அதான் நான் தான் சொல்லிட்டேன். அது அரசியலாக்குவதற்காக அவர்கள் அதை செய்கிறார்கள். அதையும் நாங்கள் பெரிதுபடுத்தி நாங்கள் அரசியல் பண்ண விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில் மக்களுடைய அதுவும் இந்த வெள்ளத்தடுப்பை எடுப்பது தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கிறதே தவிர அரசியல் நோக்கம் எங்களுக்கெல்லாம் கிடையாது.